சென்னையில் குடிபோதையில் அரசு மருத்துவரின் காரை உடைத்து ரகளை செய்ததாக பாஜக நிர்வாகி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மேல்நாரை அப்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் 40 வயது கோகுல் பணி நிமித்தமாக தன்னுடைய காரில் நேற்று சென்னைக்கு வந்திருந்துள்ளார். வடபழனி 100 அடி சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு அருகிலுள்ள ஒரு கடைக்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது அந்த வழியாக கார் ஒன்று மருத்துவரின் கார் மீது மோதியுள்ளது. மோதிய காரில் ஒரு பெண்ணோடு வந்த ஒரு நபர் காரை நிறுத்திவிட்டு குடிபோதையில் தள்ளாடியபடி இறங்கியுள்ளார். தன்னுடைய கார் செல்வதற்கு மருத்துவரின் கார் இடையூறாக இருப்பதாக கூறி காரின் வலது பக்க கண்ணாடியை கையால் உடைத்ததோடு கல்லை எடுத்து காரின் முன்பக்க கண்ணாடியை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் கோகுலை அவதூறான வார்த்தைகளால் பேசி மிரட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகவலறிந்த வடபழனி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போது குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு காரின் கண்ணாடியை உடைத்தது தாம்பரத்தைச் சேர்ந்த 38 வயது சக்திவேல் என்பதும் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக விளையாட்டு அணி நிர்வாகி என்பதும் தெரிய வந்தது. அவரது காரில் பாஜக துண்டு பிரசுரங்களும் கிடந்துள்ளன. போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த போதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோடு எடுத்த போட்டோவை காண்பித்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அளவுக்கு அதிகமான போதையில் இருந்ததால் சக்திவேலையும் அவரது தோழியையும் வேறு வாகனத்தில் போலீசார் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வடபழனி போலீசார் பாண்டிபசார் போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் பாண்டிபசார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போதை தெளிந்தவுடன் இன்று பாண்டிபசார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்துமாறு சக்திவேலின் உறவினர்களை தொடர்பு கொண்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய சக்திவேலுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டு மருத்துவரின் கார் கண்ணாடியை உடைத்தது தொடர்பாக பாஜக நிர்வாகி மீது முறைப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.